හිතනවා මට ඒක සාර්ථක වෙන්න පුළුවන් වුණා කියලා ඉතින් මගේ ස්ටයිල් එක මම සෙල්ලම් කරා. ඉස්සරහට ලොකු දෙයක් කරන්න දෙයි කියලා දෙන්නට රට වෙන්න. வணக்கம் நண்பர்களே. AR Vilotion ஸ்போர்ட்ஸ் மூலமாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இலங்கை அணியின் ஓவல் டெஸ்ட் வெற்றி இன்னும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் ஒன்று, இலங்கை அணி முதல் 2 போட்டிகளை தோற்று இந்த தொடரை இழந்திருக்கிறது என்பதை நாங்கள் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். என்ன, இப்படியான தோல்விகளுக்கு பிறகு வருகின்ற ஒரு வெற்றி வரி கலந்த ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். அந்த சந்தோஷம் அடுத்த தொடர்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் தான் ரசிகர்கள் உற்சாகமாக இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்துக்கான காரணமான ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க, இதிலே பேத்து நிசங்க, கமிந்து மெண்டிஸ், சனத் ஜெயசூரிய இந்த 3 பேரும் அதிகம் கவனிக்கப்பட்டவர்களாக இருப்பதை நாங்கள் மறக்க முடியாது. இவர்களோடு நாங்கள் உண்மையில் கொண்டாடப்பட வேண்டிய இன்னும் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்காமல் ஞாபகப்படுத்த வேண்டும். லஹிரு குமார, அசித் பெர்னாண்டோ, மிலான் ரத்நாயக்க. அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வாவை ஒரு பக்கமாக வைப்போம். அவரது தலைமைத்துவம் இன்னும் முன்னேற இடம் உண்டு. அதை காலி மைதானத்தில் இடம்பெற போகின்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளில் அவர் நிரூபித்து காட்ட வேண்டியிருக்கு. சனத் ஜெயசூரியாவுக்கு உடனடியாகவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் ஒரு வெகுமானம் வழங்கப்பட்டுகின்றது. அடுத்து வரப்போன்ற நியூசிலாந்து தொடருக்கும் அவர்தான் எங்களது இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளராக இருப்பார். இது நல்லது என்பதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. நாங்கள் ஜெயசூரிய தலைமை பயிற்றுவிப்பாளராக வரும்போது, இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளராக வரும்போது விமர்சித்திருந்தோம், அது உண்மை. அதை விடலே சந்தேகத்தை வெளியிட்டிருந்தோம், அதுவும் உண்மை. ஆனால் தன்னை அவர் மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். 2 முக்கியமான வெற்றிகள், இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் வெற்றி, இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த ஓவல் டெஸ்ட் வெற்றி. இந்த 2 வெற்றிகளும் அவரிடம் சில விடயங்கள், இலங்கை அணிக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்றன, அதை பாசிட்டிவாக நாங்கள் நேர்மறை தன்மையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. அதை பற்றி பார்ப்போம். ஜெயசூரிய இன்னொரு விடயத்தில் பெருமைப்பட்டுகின்றார், அதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இதேவேளை பேத்து நிசங்க, குமார் சங்கக்காரவை பற்றி அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கி இருப்பது, முதல் டெஸ்ட் போட்டியில் தன்னை ஏன் அணியில் தெரிவு செய்யவில்லை என்று கேட்டதற்கு புன்னகையில் பதில் வழங்கியதும் என்று எதிர்காலத்துக்கு நிறைய விடயங்கள் இந்த நிசங்கவிடம் இருக்கின்றன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். நேற்றைய நாளில் நான் இந்த காணொலியில் குறிப்பிடாமல் விட்டு ஒரு விடயத்தை பற்றி நிறைய பேர் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். கட்டாயமாக அதை சொல்லியிருக்க வேண்டும். கமிந்து மெண்டிஸும் தொடர் நாயகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார். அதை பற்றியும் விரிவாக பார்ப்போம். இன்னும் பல விடயங்கள் இங்கே இருக்க. இந்த வேளையில் இலங்கை ஏ அணியும் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தென்னாப்பிரிக்க ஏ அணிக்கு எதிராக. இலங்கையின் தேசிய அணி பெற்றுக் கொண்ட வெற்றி இலங்கையின் இளையோருக்கு மிகப்பெரிய உற்சாகம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. இசித்த விஜயசுந்தர் என்ற ஒரு பந்து வீச்சாளர் 7 விக்கெட்டுகளை எடுத்து கலக்கியிருக்கிறார். இதே போல உள்ளூர் போட்டிகளில் நம்மவர் ஒருவரும் 7 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருக்கிறார். அவரை பற்றி நிச்சயமாக பாராட்டோடு நாங்கள் வியந்து பேச வேண்டும். வாருங்கள் உள்ளே அதை பற்றியும் பேசுவோம். நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தி கிரேட் நோய்டா டெஸ்ட் போட்டி 2வது நாளாக முற்றுமுழுதாக மடங்கினால் கழுவப்படுகிறது. இந்தியா ஒரு பெரிய டெஸ்ட் நாடு, உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் சபை. இப்படி இருக்கும்போது மைதானத்தை சரியான முறையில் பராமரிக்க முடியவில்லை என்றால் எப்படி? இங்கிலாந்து பாகிஸ்தான் தொடருக்கு அடுத்து தயாராகிறது. அடுத்த தொடர் உடனடியாக இலங்கைக்கு எதிரான தொடர் முடிந்த பிறகு அந்த தொடரை வென்றுகிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த சமர், இந்த கோடை காலத்தில் அவர்களால் எல்லா போட்டிகளையும் வெல்ல முடியவில்லை என்ற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த தொடருக்கு உடனடியாகவே தயாராகிவிட்டார்கள். அதற்கான குழாம் அறிவிக்கப்பட்டுகின்றது. இந்த மிக முக்கியமாக இன்றைய இந்த காணொலியில் உங்களில் ஒரு சிலர் என்னிடம் தகவல் மூலமாக கேட்டது, ஒரு சில மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியது, இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளின் பட்டியலில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது இல்லையா இந்த இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு பிறகு. அதுவும் பங்களாதேஷ் பாகிஸ்தானை வீழ்த்திய பிறகு பங்களாதேஷும் மேலே எழுந்து வந்திருக்கிறது. இப்பொழுது இலங்கை 5ஆம் இடத்தில். இப்படி இருக்கின்ற வேளையில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் முதல் 2 இடங்கள் இருக்கின்றன. இந்த 2 அணிகளுக்கு இடையிலான தொடர் பார்டர் கவஸ்கர் தொடர் இடம்பெற போவது இந்த வருடத்தின் பிற்பகுதி. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எந்த அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் முறை மோதுவது? 2 தடவைகள் இதுவரை இடம்பெற்றிருக்கிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அதில் நியூசிலாந்து ஒரு தடவை சாம்பியனானது, ஆஸ்திரேலியா இப்போது சாம்பியன். அடுத்த சாம்பியனாக வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதை தாண்டி யார் யார் இறுதிப் போட்டியில் மோதுவார்கள், இப்போதைய நிலையில் ஒரு கணிப்பொன்றை உங்களுக்காக கொண்டு வரப்போகுது. இதேவேளை இன்று இலங்கையின் கால்பந்து ரசிகர்களும் கொண்டாடக்கூடிய வெற்றி ஒன்று கம்போடியாவில் வைத்து இலங்கை அணி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையின் கால்பந்து அணி அண்மை காலமாக படுவீழ்ச்சியை கண்டிருந்தது. இப்போது மீண்டும் எழுவதற்கு, அதாவது தரையிலே வீழ்ந்து கிடப்பவன் கொஞ்சமாவது நிமிர்ந்து தண்ணீராவது கேட்பதற்கு எழுவதற்கான ஒரு முயற்சியை தான் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வெற்றி கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. அந்த வெற்றியை பற்றியும் பெருமையோடு நாங்கள் பார்க்க வேண்டும். அதை வெளியே கேள்வி இன்றைய நாளில் இந்த கால்பந்தை பற்றியதுதான். இலங்கையின் கால்பந்து அணி இப்பொழுது FIFA என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச கால்பந்து தரப்படுத்தல்களில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. உலகத்தில் 211 கால்பந்து தரப்படுத்தல் நாடுகள் இருக்கின்றன. அதிலே இலங்கை அணி இருப்பது 205வது இடத்தில். இப்படி ஒரு மோசமான வீழ்ச்சி வேறு எந்த நாட்டிலும் நாங்கள் கண்டதில்லை. ஆசிய நாடுகளில், ஆசிய கால்பந்து சம்மேளனத்தில் இலங்கை தான் கடைசி நாடாக இருக்கு. ஆனால் இலங்கை முன்னொரு காலத்தில் தெற்காசிய நாடுகளில் முதல் 2 நாடுகளில் ஒன்றாக இருந்து வந்தது. அது ஒரு காலம். உங்களில் ஒரு சிலர் பிறந்தும் இருக்க மாட்டீர்கள் அந்த காலத்தில். இப்போது உங்களிடம் கேட்க போகின்ற கேள்வி அதை பற்றியதுதான். இலங்கை FIFA ரேங்கிங் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச கால்பந்து தரப்படுத்தலில் இலங்கை அணி பெற்றிருந்த மிக உயர்வான இடம் எது, எத்தனையாவது இடத்திலே இருந்தது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி.
பதிலை சொல்லுங்கள். இந்த காணொலியின் கடைசியிலே நான் உங்களுக்கான சரியான விடையை இலங்கையின் கால்பந்து வரலாற்றின் சில சுவாரஸ்யமான விடயங்களோடு கொண்டு வருகிறேன். இன்னும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் டேப்டெப்சன். இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்வது, உழைக்கின்ற பணம் சரியான பெறுமதியில் வந்து சேர்வது என்பது பல சிரமங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உயரிய பெறுமதி, மேலதிக கட்டணம் எதுவும் இல்லாமல் இப்படி என்ன போது கையிலேயே வந்து சேரக்கூடிய வாய்ப்பை கொண்டது டேப்டெப்சன் மட்டுமே. கனடா, ஐரோப்பிய நாடுகள், அதுபோல ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகளிலிருந்து நீங்கள் உழைக்கின்ற பணத்தை இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள உங்கள் உறவுகளுக்கு அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழி டேப்டெப்சன் மட்டும்தான். எனவேதான் வேகமான பாதுகாப்பான பண பரிமாற்றத்துக்கு டேப்டெப்சன். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் சென்ட். UK, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் சென்ட். ஓவல் மைதான டெஸ்ட் போட்டி வெற்றி. என்னடா இது 2வது நாள் இன்னும் கொண்டாடி முடிக்கவில்லையா நீங்கள் என்று இலங்கை மீது சலிப்பு கொண்டவர்கள், இல்லாவிட்டால் இலங்கை கிரிக்கெட் அணி வெல்வதை பொறுக்க முடியாதவர்கள் பல பேர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைப்பார்கள். முதல் 2 போட்டிகளை தோற்ற பிறகு இந்த 3வது போட்டியில் வென்று ஆறுதல் வெற்றி தான் இது, இதையெல்லாம் கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டால் அது இல்லை. விடயம் என்னவென்று சொன்னால், இங்கிலாந்திலே வைத்து ஒரு அணி வெற்றியை பெறுவது, அதுவும் இங்கிலாந்தின் இப்போதைய ஆடுகளங்களில் வெற்றியை பெறுவது என்பது எவ்வளவு சிரமமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இங்கிலாந்து என்னதான் 2ஆம் தர 3ஆம் தர அணிகளை பயன்படுத்தினாலும், அவர்களது வலிமையான வீரர்கள் விளையாடாவிட்டாலும் அங்கே ஆடுகளங்களில் வைத்து வெல்வது, அதுவும் அனுபவம் குறைவான ஒரு வேகப்பந்து வீச்சு வரிசையை கொண்டு போய் வெல்வது, தலைமைத்துவம், அண்மை காலத்தில் நியமிக்கப்பட்ட புதிய தலைமைத்துவம் தடுமாறுகின்ற மத்திய வரிசை துடுப்பாட்டத்தோடு வெல்வது என்பது எவ்வளவு சிரமமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இலங்கை அணி இதை வென்று காட்டியிருக்கிறது. அது 4 வேகப்பந்து வீச்சாளரோடு இங்கிலாந்தில் வைத்து பேத்து நிசங்க பேஸ்பால் ஆட்டம் ஆடி வென்றிருக்கிறார் என்று சொன்னால் அதில் அதன் பெருமையே தனியானது, அந்த வெற்றியின் பெருமதியே தனியானது. இதனால் தான் கொண்டாடுகிறோம். இது ஒரு தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றி வரும்போது அந்த வெற்றிக்கு தனியான பெருமதி இருக்கிறது. இங்கிலாந்து 2004ஆம் ஆண்டு தான் ஆடிய பருவகாலத்தின் எல்லா போட்டிகளையும் வென்றெடுத்திருந்தது. நியூசிலாந்தோடு மேற்கிந்திய தீவுகளோடு மொத்தமாக 7 போட்டிகளை வென்றெடுத்திருந்தது. அதற்கு பிறகு இங்கிலாந்து மீண்டும் ஒரு தடவை இந்த கோடை காலத்தில் மேற்கிந்திய தீவுகளோடு 3 போட்டிகளில் வென்ற பிறகு இலங்கையோடு 3 போட்டிகளையும் வென்று 6-0 என்று வெல்லலாம் என்று பார்த்தால் போப்புக்கு தலைவலி கொடுத்தது இலங்கை. இலங்கையின் வேகப்பந்து வீச்சும் பேத்தும் நிசங்கமும் சேர்ந்து இலங்கை அணிக்கு இறுதிப் போட்டியை வென்று கொடுக்க 2-1 தான் இங்கிலாந்தினால் வெல்ல முடிந்தது. இப்பொழுது இங்கிலாந்து அடுத்த தொடருக்கு தயாராகிறது. இங்கிலாந்தின் கோடை காலம், இங்கிலாந்தின் கிரிக்கெட் பருவகாலம் முடிந்து போனது. அங்கே இப்போது முதல் தர பருவகாலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டெஸ்ட் பருவகாலம் முடிந்து போனது. அடுத்து பாகிஸ்தானுக்கு செல்ல போகிறார்கள். இதற்கிடையில் பேத்தும் நிசங்கவிடம் நேற்றைய நாளில் குமார் சங்கக்காரவை பற்றி கேட்கப்பட்ட வேளையில் இப்போது இலங்கையின் மிகச்சிறந்த துடுப்பாட்டு வீரராக, டெக்னிக்கலி கரெக்ட் துடுப்பாட்டு வீரராக பேத்தும் நிசங்க இருக்கிறார் என்று சங்கக்கார பாராட்டியதை அடுத்து உடனடியாகவே நம்மவர்கள் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய்விடுவார்கள். யாராவது ஒருவர் இந்தியாவிலே மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தால் அடுத்த சச்சின் டெண்டுல்கர் என்று சொல்வார்கள். இலங்கையிலேயே ஒரு நாள் போட்டிகளில் அதிரடியாக ஆடினால் அடுத்த சனத் ஜெயசூரிய என்று முத்திரை குத்தி விடுவார். ஓரளவு சிறப்பாக டெஸ்ட் போட்டிகளில் ஆடுகின்றார் என்று சொன்னால் அடுத்த மகேந்திர ஜெயவர்தன், அடுத்த குமார் சங்கக்கார இவர் தான். இப்போது இலங்கை அணியை பொறுத்தவரையில் பேத்தும் நிசங்க சிறப்பாக ஆடி வருகின்றார். கமிந்து மென்டிஸும் ஒரு பக்கம் டெஸ்ட் போட்டிகளில் ஓட்டங்களை குவித்து வருகின்றார். அவரை சங்கக்காரோடு ஒப்பிட்டிருந்தார்கள் ஒரு பக்கம். அவர் அதிலிருந்து விலகி கொண்டதார். இல்லை வேண்டாம், அவர் லெஜண்ட், நான் இப்போதுதான் ஆட ஆரம்பிக்கிறேன் என்று பேத்தும் நிசங்கவிடமும் இது பற்றி கேட்டுக்கிட்டார். பேத்தும் நிசங்க இதற்கு என்ன பதில் சொன்னார்? விவரங்களை அறிந்து கொள்ள முதல் இப்போது கூலாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம். என்றும் ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி எங்களோடு சேர்ந்திருக்கிறார். நீங்கள் வெக்கையிலே தகிக்கின்ற நேரம், வியர்வை வழிந்து ஓடுகின்ற நேரம் ஏசி இருந்தா நல்லா இருக்குமே, ஆனா கரண்ட் தான் கொஞ்சம் பிரச்சனை, கரண்ட் பில் கொஞ்சம் பிரச்சனை என்று யோசிப்பீர்கள். அந்த வேளையில் தான் உங்களுக்கு மின்சார கட்டணத்தை 60 வீதத்தால் குறைத்து எந்த விதத்திலும் சிக்கல் தராது, கையை கடிக்காத விலையில் மிகச்சிறந்த ஏசியை கொண்டு வருகின்றார்கள். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி என்று படுத்தார். இதன் காட்சி அறை இருக்கிறது கொழும்பு கொள்ளுப்பட்டி லிபர்டி பிளாசாவின் 1ஆம் மாடியில். நீங்கள் ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க்கிறோம் என்று சொல்லுங்கள், உங்களுக்கான சலுகைகள் இருக்கிறது. ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு வருகிறது ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி. ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்ட் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி. Your comfort our priority. குமார் சங்கக்காரவிடம் அவரது டெஸ்ட் சாதனைகள் இலங்கை வீரர் ஒருவரால் முறியடிக்கப்படுமாக இருந்தால் அது யாரால் முறியடிக்கப்படும் என்று கேட்கப்பட்ட வேளையில் அவர் பேத்தும் நிசங்கவை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பேத்தும் நிசங்கவின் பெயரை சொல்லியிருந்தார். இது பற்றி பேத்தும் நிசங்கவிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன விடயம், சங்கக்கார அவர் வேறு லெவல், அவர் இருக்கின்ற உயரமே தனி. ஆனால் எந்த ஒரு நாள் அவரது சாதனைகளை நிகழ்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு நான் முன்னேறி வருகிறேன் என்று நம்பிக்கையாக தெரிவித்திருக்கின்றார் பேத்தும் நிசங்க. ඔබ දැක කුමාර සංගක්කාර වගේ කට්ටියත් එක්ක පොඩි
චැට් එක දානවා මොන වගේ දෙයක්ද ඔහුගෙන් ඔහු මේ ගොඩක් ක්‍රිකට් ක්‍රීඩා කරලා තියෙනවා කවුන්ටි ක්‍රීඩා කරලා මොන වගේ උපදෙස්ද ලැබුණේ මේ ක්‍රීඩා කරන ආකාරයක ඇත්තටම එයාගෙන් මාර සපෝට්ටක් හම්බුණා අපේ ප්ලේස්ලා හැම කෙනෙක්ටම වගේ. ඉතින් එයා මෙහි සෙල්ලම් කරලා තියෙන ගොඩක් ඉතින් එයාගේ එක්ස්පීරියන්ස් එක අපිට ෂෙයා කරා. ඉතින් මම හිතනවා කණ්ඩායමක් විදිහට අපිට ගොඩක් ඒක හෙල්ප් වුණා කියලා. කුමාර සංගකාරයෙන් ආලා තිබුණා කවුරු හරි ඔහුගේ ටෙස්ට් ශ්‍රී ලංකා වාර්තාව කටනවා නම් ඔහුට නම් කරන්න පුළුවන් කවුද කියලා. ඔහු කිසිම පැක්කලීමක් නැතුව තොරව ඔබ නම් කරලා තිබුණා. ඒ ගැන ඔබට මොකද හිතෙන්නේ? එයා ඇවිල්ලා වෙනම ස්ටාර් කෙනෙක් වෙනම ලෙජන්ඩ් කෙනෙක් ඉතින් මම හිතනවා ඉතින් මට පුළුවන් වෙයි කියලා. ඒත් මට වඩා සෑහෙන ගොඩක් ඉස්සරහින් යයි. பத்தும் நிசங்க என்னுடைய நண்பர் ரெக்ஸ் கிளெமெண்டைனிடம் இந்த போட்டியை பற்றி, தன்னுடைய துடுப்பாட்டம் பற்றி, அதுபோல தன்னுடைய சம இளவயது வீரர்களான கமிந்து மெண்டிஸ், அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் பற்றி குறிப்பிட்ட ஏனைய விடயங்களை முழுமையாக தமிழ்படுத்தி உங்களுக்கு தனி காணொலியாக கொண்டு வருகிறேன். ரெக்ஸுக்கு நன்றி. ஆனால் அவர் சொன்ன போது அந்த சங்கக்காரவின் மீதான அவரது மரியாதை தனியாக தெரிந்தது. போலிக்கு நடிக்கவும் இல்லை, ஆனால் உறுதியாக இருக்கின்றார் இந்த மனிதர். ஒரு பெஞ்ச் மார்க்கை இலக்காக வைத்து இந்த இடத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நகர்வது என்பது தனியான ஒரு விடயம். அந்த தன்னம்பிக்கை அவரிடம் இருக்கிறது, சிறப்பு. இந்த வேளையிலே நிசங்கவிடம் கேட்டார்கள், முதல் டெஸ்ட் போட்டிக்கு உங்களை எடுக்கவில்லையே, அடுத்த 2 போட்டிகள் நீங்கள் ஆடியிருந்தீர்கள், முதல் போட்டியை எடுக்காத பற்றி என்று கேட்கப்பட்ட வேளையில் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்பது போல ஒரு வாய் நிறைந்த புன்னகையோடு விலகி சென்றிருந்தார் பத்தும் நிசங்க. இதுவும் தேவையான ஒன்று இந்த காலத்தில். அவரிடம் எதிர்காலத்துக்கான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அதிக நேரம் பயிற்சிகளிலே மினக்கட்டு தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும், எந்த ஆடுகளங்களில் எவ்வாறு ஆட வேண்டும் என்று அதிகமாக துடுப்பாட்டத்திலே கஷ்டப்படுகிறார் பத்தும் நிசங்க. தன்னுடைய களத்தடுப்பையும் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார். பத்தும் நிசங்கவிடம் அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த குறைபாடு என்று சொல்லப்பட்ட ஒரு விடயம் அவரது உயரம். இந்த உயரத்தின் காரணமாக சில பந்துகளை அவரால் அணுக முடியாமல் இருக்கும், சில பந்துகளை அவரால் தடுத்து ஆட முடியாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வேளையில் அதற்கேற்ற பயிற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் இந்த உலகத்தில் கவனித்து பாருங்கள், உயரம் குறைவான துடுப்பாட்ட வீரர்கள் பல பேர் நின்று சாதித்திருக்கின்றார்கள். அரவிந்த் டி சில்வா நம்மவர், சச்சின் டெண்டுல்கர், பிரையன் லாரா, ரிக்கி பாண்டிங் இப்படியானவர்கள் எல்லாம் பெரிய அளவில் உயரமானவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாம் தங்களுடைய உயரக்குறைவை தங்களுடைய பலமாக பாவித்துக் கொண்டார்கள். பத்தும் நிசங்கவை பற்றி நான் முன்பு அவரது வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இருந்த தடைகளை எவ்வாறு கடந்து வந்தார் என்பது குறித்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் மிகச் சிறப்பாக ஆட ஆரம்பித்த ஒரு காலத்திலே 1.5 வருடங்களுக்கு முதல் தனியாக பதிவிட்டிருந்தேன். அதையும் பாருங்கள். பத்தும் நிசங்க வாழ்க்கையில் எத்தனை சவால்களை கடந்து வந்தார், எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அவரை நாங்கள் கொள்ளக்கூடும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் அவரது கதை. அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வேளையில் சனத் ஜெயசூரிய தான் இப்போது அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற, ரசிக்கப்படுகின்ற ஒரு பயிற்றுவிப்பாளராக மாறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் பயிற்றுவிப்பு அனுபவம் அவருக்கு கிடையாது. தேசிய அணிக்கு மட்டுமல்ல, அவர் ஏனைய முதல் தர அணிகள், கழக அணிகளுக்கும் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிய அனுபவம் கிடையாது. ஆனால் அவர் மென்டராக இருந்திருக்கிறார். இதே போன்ற ஆடுகளங்களில் அவருக்கு ஆடி அனுபவம் இருக்கிறது. இந்த இளம் வீரர்களை தெரிவு செய்ததில் அவருக்கான அனுபவம் இருக்கிறது. ஆனால் தேர்வாளர்களாக அவர் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டிருந்தார். அவர் தேர்வாளராக இருந்த காலத்தில் தான் அதிகமான வீரர்களுக்கு அறிமுகம் வழங்கப்பட்டு அணி சின்னாபின்னமானது. அணி தலைவருக்கோ அணியின் சீனியர் வீரர்களுக்கோ பெரிய அளவில் அவர் ஒத்தாசை வழங்கவில்லை. மாறாக அவர் இடையூறாக இருந்தார் என்ற விமர்சனங்கள் எடுத்திருந்தார். ஏதாவது தான் அவர் இடைக்கால பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்ட வேளையில் நாங்கள் கொஞ்சம் கடுமையாக விமர்சித்திருந்தோம், சந்தேகம் தெரிவித்திருந்தோம். ஆனால் இம்முறை ஒரு மேன் ஆன் அ மிஷன் போல வென்றையாக வேண்டும், இளம் வீரர்களை வைத்துக் கொண்டு சாதனை படைக்க வேண்டும் என்பதில் மிக குறியாக இருந்த ஒருவராக ஜெயசூரிய தெரிவித்தார். இதன் காரணமாக தான் அவரிடம் 98ஆம் ஆண்டு ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியின் போது ஜெயசூரிய அடித்து வென்று கொடுத்தது, இப்போது அணியை நிர்வகித்து வென்று கொடுத்தது, இந்த 2 விடயங்களையும் அவரிடம் கேட்டிருந்தார்கள். இது மிகச்சிறந்த வெற்றியாக நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று சனத் ஜெயசூரிய சொல்லியிருக்கின்றார். அது தான் பிளேயராக தான் ரொம்ப ரசித்த ஒரு வெற்றி. இது அதைவிட தனக்கு ஸ்பெஷலானது. காரணம், தான் உள்ளே மைதானத்துக்குள்ளே இல்லாமலே வெளியே இருந்து தான் பெற்றுக்கொண்ட வெற்றி. அந்த விடையில் தான் பத்தும் நிசங்க தன்னிடம் கேட்ட ஒரு விடயத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தார். பத்தும் நிசங்க அவரிடம் வந்து கேட்டாராம், 50 பந்துகளில் 100 அடித்தால் பரவாயில்லை 5 ஆடுகளத்தில் என்று. பாருங்கள், பத்தும் நிசங்கவிடம் தெரிகின்ற அந்த தத்துணிச்சலை பாருங்கள். ஒரு பேஸ்பால் ஆட்டம் ஆட போகிறார் இங்கிலாந்துக்கு எதிராக. இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சர்களுக்கு சாதகமான ஆடுகளம். ஜெயசூரிய சொன்னால் 50 பந்துகளில் 100 அடித்தாலும் 200 அடித்தாலும் சரி, போட்டியை வென்று கொடுத்தால் சரி, பயம் இல்லாமல் ஆடு. இதுதான் அவர் சொன்ன விடயம். இந்த 2 விடயங்களும் தான் அணிக்கான நம்பிக்கை. ஒரு வீரரை அவருடைய நேச்சுரல், அவருடைய இயற்கையான அவர் ஆடுகின்ற விதமாக ஆட விடுவது. ஆனால் அவருக்கான நம்பிக்கையை கொடுத்து அவருக்கான பொறுப்புணர்வை கொடுப்பது. 2வது முக்கியமான விடயம், பத்தும் நிசங்க அதை உள்வாங்கி கொண்டு ஆடியது. அவருக்கு புரிந்தது, இந்த அணியிலே தன்னை அச்சுறுத்துகிற பந்துவீச்சாளர்கள் கிடையாது. கூடு போது இல்லை. ஸ்விங் செய்யக்கூடியவராக இருப்பவர் கிறிஸ் வோக்ஸ், அட்கின்சனின் பவுன்சர் பந்துகளை பார்த்து ஆட வேண்டியிருக்கும். ஆனால் மற்றபடி தான் பயப்பட வேண்டிய ஆபத்தான ஆடுகளமாக இந்த ஆடுகளம் இல்லை என்று துணிச்சலாக பந்துகளை எதிர்கொண்டார். அவர் ஆடிய ஆட்டம் மிகச்சிறப்பு. 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து அவர் குவித்த ஓட்டங்கள், அதுபோல பெறப்பட்ட ஸ்ட்ரைக் ரேட் 2 முக்கியமானது. 175 பந்துகளில் 191 ஓட்டங்களை குவிக்கிறார். ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேலே. 2ஆம் இன்னிங்ஸில் 2 சிக்ஸர்களையும் உள்ளடக்கியிருந்தார். 2 சிக்ஸர்கள், 13 4 ஓட்டங்கள்.
முதலாம் இன்னிங்ஸில் அவர் பெற்றுக்கொண்டது இன்னும் வேகமாக 51 பந்துகளில் 64 ஓட்டங்கள், 9 4 ஓட்டங்கள். இத்தனை வேகமாக இங்கிலாந்திலே ஒருவர் 4ஆம் இன்னிங்ஸில் சதம் பெற்றுக் கொண்டதில்லை. இங்கிலாந்தில் வைத்து 4ஆம் இன்னிங்ஸில் சதம் அடித்துக் கொண்ட சர் டொனால்ட் பிராட்மன், சுனில் கவாஸ்கர், அலன் பார்டர் போன்ற ஒரு சில வீரர்களோடு ஒப்பிடப்படக்கூடிய ஒருவராக மாறியிருக்கின்றார் இப்போது பேட்டன் நிசங்க. அவரிடம் ஆற்றல் நிறைய இருக்கிறது. ஆனால் இதை அவர் அதிகமாக தலைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதுபோல உலகம் முழுவதும் உள்ள எல்லா விதமான ஆடுகளங்களிலும் தன்னால் மிகச்சிறப்பாக ஆட முடியும் என்பதை தன்னுடைய ஆரம்ப காலம் முதல் அவர் இப்பொழுது சரியான முறையில் செய்து காட்ட வேண்டும். இந்த தொடரின் நாயகனாக இங்கிலாந்தின் ஜோ ரூட் தெரிவாகி இருப்பார். 375 ஓட்டங்கள் இந்த தொடரில் இங்கிலாந்தின் வெற்றிக்கான முக்கியமான காரணமாக அமைந்தன. ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் பொதுவாக இப்படி தொடர்நாயகன் விருது வழங்கும் போது ஒரு தொடர்நாயகன் விருதை வழங்கி அதுபோல தோற்று போன அணிக்கும் ஒரு தொடர்நாயகன் விருதை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இலங்கை அணிக்காக 267 ஓட்டங்களை ஒரு சதத்தோடு பெற்றுக் கொடுத்த இலங்கையின் நம்பிக்கை நட்சத்திரமான கமிந்து மெண்டிஸ் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் பிரகாசித்தவர். அவருக்கு தான் இலங்கை சார்பாக தொடர்நாயகன் விருது வழங்கப்பட்டிருந்தது. அதை நிச்சயமாக ரசிகர்கள் உண்மையில் கொண்டாடி இருப்பார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யமான விடயம், இலங்கை சார்பாக மிக இளவயதில் இங்கிலாந்தில் வைத்து போட்டியின் நாயகன் விருதும் போட்டி தொடர்நாயகன் விருதும் கமிந்துவுக்கும் பேட்டன் நிசங்கவுக்கும் கிடைத்திருக்கிறது. 2 பேருக்குமே ஒரே வயது 26. எதிர்காலம் பிரகாசமாக நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது இல்லையா? இலங்கையை பொறுத்தவரையில் இந்த டெஸ்ட் வெற்றியில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நேற்று நான் சொல்லியிருந்தேன். உப்புல் சந்தன அணிக்குள்ளே பயிற்றுவிப்பாளராக வந்தது. அவரது பயிற்றுவிப்பின் கீழே இலங்கை அணி பிடிகளை விடாது. 2 பிடிகள் மட்டும் கொஞ்சம் சிரமமான பிடிகள் தவற விடப்பட்டன. 40 பிடிகளை இலங்கை அணி எடுத்திருந்தது சரியாக. கடத்தடுப்பு மிகச்சிறப்பு. அதுபோல அந்த கடத்தடுப்பின் பேக்கப் அடிப்படை விடயங்களிலிருந்து அற்புதமாக இலங்கை அணி செயற்படுகின்றது. பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளரை பொறுத்தவரையில் வேக பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளர் அகீப் ஜாவட் உண்மையில் பெருமையோடு நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒருவர். 4 வேக பந்துவீச்சாளரை வைத்துக் கொண்டு ஆடுகிறோம் என்று வரும்போது அணித்தலைவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக, அணியின் தலைமை தேர்வாளர்களுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக பந்துவீச்சு பயிற்றுவிப்பாளர் சொல்ல வேண்டும், இந்த 4 பேரும் சிறப்பு, இவர்களை வைத்துக் கொண்டு ஆடலாம், அவர்களிடம் நம்பகமான விடயம் இருக்கிறது. அகீப் ஜாவேட் இலங்கையின் பந்துவீச்சு பயிற்சியாளராக பொறுப்படுத்த போது சொன்ன ஒரு விடயம், அந்த விடையில் லங்கா பிரீமியர் லீகிலும் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காரணத்தால் நாங்கள் பெரிய அளவில் இதை பற்றி கவனம் செலுத்தவில்லை. எங்களுடைய கவனம் அநேகமாக லங்கா பிரீமியர் லீக் பக்கம் இருந்தது. அப்போது அகீப் ஜாவேட் சொன்னார், தான் பாகிஸ்தானில் காணாத ஒரு வளத்தையும் ஒரு ஆர்வத்தையும் இந்த இலங்கை பந்துவீச்சாளரிடம் பார்க்கிறேன். நேச்சுரல் டேலண்ட், இயற்கையாகவே இருக்கின்ற திறமைகள் இவர்களிடம் இருக்கின்றன. அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். வெரைட்டி, விதவிதமான பந்துவீச்சாளர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இப்போது எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வியின் சவாலும் காலி மைதானத்துக்கு இவர்களில் யார் யாரை இலங்கை சரியான முறையில் பயன்படுத்த போகிறது. ஜெயசூர்யா இப்போது பெருமைப்படுகின்றார் தன்னுடைய அணியை பார்த்து. இந்த அணியில் திறமை இருக்கிறது, போட்டித்தன்மை இருக்கிறது, அதுபோல எங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கிறது, தெரிவுகள் பல வகையான தெரிவுகள் இருக்கின்றன. எனவே அவர்களை சரியான முறையில் கொண்டு சென்று நாங்கள் அடுத்த தொடரை பற்றி யோசிக்கிறோம். இப்போதே அவசரப்பட்டு நாங்கள் அடுத்த 16ஆம் தேதிக்கான போட்டிக்கான விடயத்தை யோசிக்கவில்லை என்று சொல்றேன். இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கின்றன. இலங்கை வந்து இலங்கை தன்னை அசம்பிள் பண்ணி தயார்படுத்தி மீண்டும் ஒரு தடவை ஒன்று கூடி இலங்கை தேர்வாளர்கள் இந்த குழாமில் மாற்றம் செய்ய வேண்டுமா, காலி மைதானத்துக்கு ஏற்றது போல மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா என்று பார்ப்பார்கள். உபாதை சிக்கல்கள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். குறிப்பாக சந்திமாலின் உபாதையை பற்றி பார்க்க வேண்டும். இலங்கையின் கட்டமைப்பு காலி சர்வதேச மைதானத்துக்கு ஏற்றது போல எப்படி மாற்ற வேண்டும் என்று பார்க்க வேண்டும். காலி என்பது இலங்கையின் சுழல் பந்து வீச்சு கூட்டு. எனவே நியூசிலாந்துக்கு எதிராக பொறியொன்றை உருவாக்க வேண்டியது அவசியம். அதற்கு இலங்கை அணி தயாராகிக் கொள்ளும், முன்கூட்டிய வாழ்த்துக்களோடு காத்திருக்கும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலைக்கு தான் நாங்கள் பார்க்க வேண்டிய எண்ணம் ஒன்று, இலங்கையின் ஏ அணி இப்பொழுது வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் வைத்து. தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற போட்டியில் இலங்கை அணி இன்றைய நாளில் தென்னாப்பிரிக்காவை உருட்டி தள்ளி வெற்றி இலக்கான 174 ஓட்டங்களை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவும் 4ஆம் இன்னிங்ஸ். இங்கிலாந்து நாடுகளும் போல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கிம்பர்லி மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. 4வது இறுதியுமான நாள் நாளைய தினம். இந்த நாளில் இன்னும் 140 ஓட்டங்கள் இலங்கைக்கு தேவை. கையில் 9 விக்கெட்டுகள் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் ஏயின் 2ஆம் இன்னிங்ஸ் மிக மோசமாக தடுமாறி இருந்தது. அதுபோல சில விடைகளில் இலங்கை ஏ அணியும் தென்னாப்பிரிக்கா ஏயின் பந்து வீச்சில் தடுமாறலாம். ஆனால் நம்பிக்கை இருக்கிறது, இந்த அணி எதையும் செய்து காட்டும் இலங்கையின் இப்போதைய தேசிய அணியை போல. தென்னாப்பிரிக்கா ஏ முதலில் துடுப்படுத்தாடி 372 ஓட்டங்களை எடுத்தது. இலங்கை ஏ ஓஷத பெர்னாண்டோவின் சதத்தோடு 323 ஓட்டங்களை எடுத்தது. ஓஷத பெர்னாண்டோ 122 ஓட்டங்களை எடுத்தார். பசிந்து சூரிய பண்டார் 61 ஓட்டங்களை எடுத்தார். சொனால் தினூஷ 36, விஷாத் ரந்திக்கு 35 ஓட்டங்களை எடுத்தார்கள். விஷாத் ரந்திக்கு தான் விக்கெட் காப்பாளர். எதிர்பார்த்ததை போல மத்திய வரிசை பெரிய அளவில் ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கவில்லை. அதுபோல சொனால் தினூஷ விஷாத் ரந்திக்கு பிறகு பெரிய அளவில் ஓட்டங்கள் வரவில்லை. 323 ஓட்டங்கள். தென்னாப்பிரிக்கா ஏயின் பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பேயர் ஸ்வான்போல். அதுபோல 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சுப்பராயன். தென்னாப்பிரிக்கா ஏ 2ஆம் இன்னிங்ஸ் துடுப்படுத்தாடிய வேளையில் இலங்கையின் பந்து வீச்சில் மிக அற்புதமான முறையில் இசித்த விஜயசுந்தர கலக்க
124 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனார்கள். தனியே பயஸ் வேன் போல் ஆட்டம் இழக்காமல் 38 ஓட்டங்களையும், மார்க்ஸ் அக்கமன் 27 ஓட்டங்களையும் எடுத்தார்கள். இசித்த விஜயசுந்தர கலக்கி இருந்தார். அவரது பந்துவீச்சு பிரதியை பாருங்கள், 9 ஓவர்கள் 2 ஓட்டமற்ற ஓவர்கள் 34 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள். இஷான் மாலிங்க 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த இசித்த விஜயசுந்தர இலங்கையில் அண்மை காலமாக அவதானிக்கப்பட்டு வருகின்ற ஒருவர். லங்கா பிரிவினையிலும் இவர் தெரிவு செய்யப்பட்டதை கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினால் உள்வாங்கப்பட்டிருந்தவர். இப்போது ப்ளூம்ஃபீல்ட் அணிக்காக ஆடி வருகின்ற 27 வயதான இடதுகை துடுப்பாட்ட வீரர், வலதுகை மிதவக பந்துவீச்சாளர், ஒரு போலிங் ஆல்ரவுண்டராக கொள்ளக்கூடிய ஒருவர். அண்மை காலமாக தொடர்ச்சியாக கடந்த 7-8 வருடங்களாக முதல் தர போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள். 2017 ஆண்டு முதல் தர அறிமுகத்தை பெற்றுக் கொண்டதிலிருந்து இதுவரை 28 முதல் தர போட்டிகளில் 61 விக்கெட்டுகள், சராசரி 20 கட்டுப்பாடாக வைத்திருக்கின்றனர். அதுபோல முதல் தர போட்டிகளில் 478 ஓட்டங்கள், அதுபோல முதல் தர போட்டிகளில் ஓரளவு ஓட்டங்களை குவிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இன்னும் தன்னை ஒரு துடுப்பாடக்கூடிய பந்து வீச்சாளராக முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. லிஸ்டே போட்டிகளிலும் 41 போட்டிகளில் 48 விக்கெட்டுகள், சராசரி 21.45, ஓட்ட வேகம் 5க்குள்ளே தான் இருக்கிறது. இலங்கை தேர்வாளர்கள் இவருக்கு முடிந்தால் ஒரு நாள் போட்டிகளில் கூட வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். என்ன, வேகம் கொஞ்சம் குறைவு என்பதுதான் இவர் மீது சொல்லப்படுகின்ற ஒரு குறையாக காணப்படுகிறது. 25 2020 போட்டிகளிலும் 28 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒருவராக இருக்கின்றார். அங்கேயும் ஓட்டங்களை குறைவாகத்தான் கொடுத்து வருகின்றார். ஒரு பயனுள்ள வீரராக இவரை அண்மை காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அண்மை காலத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண கொழும்பு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் லிஸ்டே போட்டி ஒன்றில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர். கண்டிக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். நல்ல ஃபார்மிலே அண்மை காலமாக இருந்து வருகிறார். இந்த இசித்த விஜயசுந்தரவின் பந்து வீச்சில் தான் தென்னாப்பிரிக்காயை சுருண்டு போனது. 34 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய காரணத்தால் இலங்கைக்கு 174 ஓட்ட இலக்கு. இந்த நாளில் லஹிர் உதார ஆட்டமிழந்தார். வேகமாக அடித்தாடி கொண்டிருந்தவர் 33 பந்துகளில் 26 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருக்கின்றார். ஆனால் ஆடுகளத்தில் ஊஷத பெர்னாண்டோ இருக்கின்றார். முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்துக் கொண்டவர். பார்க்கலாம் இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறதா. நாளைய தினம் போட்டியின் இறுதி நாள் பார்க்கிறோம். இரவிலே இந்த 7 விக்கெட்டுகளைப் போல இலங்கையின் உள்ளூர் போட்டி ஒன்றிலும் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கியிருக்கின்ற நமக்கு பிடித்த, நமக்கு தேவையான, எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு தம்பி தீசன் விதூஷன் தமிழ் யூனியன் கழகத்துக்காக 79 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்கின்றனர். பியாஸ்கான் தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் யூனியன் கழகம் குருநாகலை இளைஞர் கழகத்துக்கு எதிராக தமிழ் யூனியனின் சரவணமுத்து மைதானத்தில் ஆடி வருகின்ற 23 வயதுக்கு உட்பட்ட கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளில் இந்த கலக்கலை காண்பித்திருக்கின்றார் தீசன் விதூஷன். தமிழ் யூனியன் முதலாம் இன்னிங்ஸில் 159 ஓட்டங்களை எடுத்தது. இப்போதெல்லாம் துடுப்பாட்ட வீரராக தன்னை வெளிப்படுத்தி வருகின்ற தலைவர் வியாஸ்காந்த் 20 ஓட்டங்களை எடுத்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக முகமது ஷமாஸ் துடுப்பாட்டத்தில் கலக்கி இருந்தார். தமிழ் யூனியன் தடுமாறிய வேளையில் ஆட்டம் இழக்காமல் 72 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 159 ஓட்டங்களை தான் எடுக்க முடிந்தது தமிழ் யூனியனால். பந்துவீச்சில் தேசாந்த் செனவிரத்ன 51 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். குருநாகலை இளைஞர் கழகம் பதிலுக்கு துடுப்படுத்த ஆடுகிறது. அவர்களது இன்னிங்ஸில் தீசன் விதூஷனின் 7 விக்கெட்டுகளோடு சேர்த்து குருநாகல் அணி சுருண்டு போனது 261 ஓட்டங்களை எடுத்தது. இதில் அணித்தலைவரும் விக்கெட் காப்பாளருமான அமீஷ் தென்னகோன் 53 ஓட்டங்களை எடுக்க, ரஷ்மிக மதுசங்க 88 ஓட்டங்களை எடுத்திருந்தார். தீசன் விதூஷன் 26 ஓவர்கள் 3 பந்துகள் பந்து வீசி 79 ஓட்டங்களை கொடுத்து 7 விக்கெட்டுகள். விகாஸ் தேமிக்க 88 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தமிழ் யூனியன் கழகம் இந்த நாடு நாட்டு முடிவின் போது தன்னுடைய 2ஆம் இன்னிங்ஸில் ஓரளவு முதல் இன்னிங்ஸை விட ஓரளவு சிறப்பாக துடுப்படுத்தாடி 213 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. 5 விக்கெட்டுகளை எடுத்து வியாஸ்காந்த் ஏமாற்றம் 7 ஓட்டங்கள். ஆனால் இசிவர திசாநாயக்க 85 ஓட்டங்களையும், தெவிந்து சேனாரத்ன 63 ஓட்டங்களையும் பெற்று தமிழ் யூனியன் கழகத்துக்கு நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். 2ஆம் இன்னிங்ஸில் தீசன் விதூஷனின் பந்துவீச்சு மிக முக்கியமானதாக இருக்கும், அவதானித்திருப்போம். இங்கிலாந்து இலங்கைக்கு எதிரான தொடர் முடிந்த பிறகு உடனடியாகவே இப்போது பாகிஸ்தானுக்கு செல்கின்ற தங்களுடைய குழாமை தயார் செய்கின்றது. இதற்கான அணிகளின் விவரம் இப்போது அறிவிக்கப்படுகின்றது. இந்த குழாமை பொறுத்தவரையில் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஆடுகள சூழ்நிலைகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து இப்பொழுது கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அண்மை காலமாக உபாதைக்குள்ளாகி பின்னர் அணியிலே கவனிக்கப்படாமல் இருந்த ஜாக் லீச் மீண்டும் அழைக்கப்படுகின்றனர். அதுபோல ஜார்ஜ் ஹாலுக்கு இலங்கைக்கு எதிராக அறிமுகத்தின் போது சிறப்பாக பிரகாசித்தவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவரது முதலாவது வெளிநாட்டு சுற்றுலாவாக அமைய போகிறது. அதுபோல டான் லாரன்ஸ் இலங்கைக்கு எதிரான தொடரில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வாய்ப்பு வழங்கப்பட்டவர். ஜாக் க்ரோலிக்கு உபாதை ஏற்பட்டதன் காரணமாக அவர் பெரிய அளவில் பிரகாசிக்காத காரணத்தால் அவருக்கு பதிலாக ஜோர்டன் காக்ஸுக்கு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. பிரைடன் காஸ் இந்த குழாமில் இடம்பெற்றிருக்கிறார். அறிவிக்கப்படுகின்ற இங்கிலாந்து குழாம் பென் ஸ்டோக்ஸ் மீண்டும் வருகிறார். உபாதையிலிருந்து குணமாகி ஜாக் க்ரோலி, பென் டக்கெட், ஒலி போப், ஜோ ரூட், ஜோர்டன் காக்ஸ், ஹரி ப்ரூக், ஜேமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ், கஸ் அட்கின்சன், ஒலி ஸ்டோன், பிரைடன் காஸ், மேத்யூ போர்ட்ஸ், ஜாஷ் ஹால், ரெஹான் அகமது, ஷாயிப் பஷீர் மற்றும் ஜாக் லீச். பாகிஸ்தான் நாடுகளில் 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் தேவைப்படும் என்ற காரணத்தால் ஷாயிப் பஷீரும் ஜாக் லீச்சும் சேர்ந்தே பந்து வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் உள்ளது. இப்போது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்று சொல்லப்படுகிற WTC 2023 முதல் 25 வரையான பருவகாலத்தில் புள்ளிகளின் பட்டியல் எல்லாம் இங்கு எடுக்க தெரியும். இந்தியா 1ஆம் இடத்தில், இங்கிலாந்து 2ஆம் இடத்தில், நியூசிலாந்து, பங்களாதேஷ், இலங்கை என்று சொல்லி இந்த பட்டியல் இங்கே நீடிக்கின்ற வேளையில் நேற்றைய தினம் இலங்கை அணிக்கு எதிராக இங்கிலாந்து கண்ட தோல்வி இங்கிலாந்துக்கான இறுதி வாய்ப்பை இல்லாமல் செய்திருப்பதாக தெரிகிறது. நம்புவீர்களோ இல்லையோ, இங்கிலாந்து அதிகமான போட்டிகளை ஆடியது.
இலங்கையோடு போட்டியை ஆட முதல் அவர்களுக்கான 6ஆம் இடம் இருந்தது. அதிலிருந்து மேலே வருவதற்கான வாய்ப்பு ஒன்று அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இலங்கை அணிக்கு எதிரான முதல் 2 போட்டிகளை வென்றிருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு அற்றுப் போயிருக்கிறது 3வது போட்டியில் இலங்கையிடம் தோற்ற காரணத்தால். இப்போதைய புள்ளிகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் இந்தியா 68.5% புள்ளிகள், அதுபோல் ஆஸ்திரேலியா 62.5% புள்ளிகள். எனவே முதல் 2 இடங்களுக்குள் வருவதாக இருந்தால் சராசரி புள்ளிகள் 60க்கு மேலே எடுத்தால் தான் அதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம். இந்த வாய்ப்புகளை கொண்ட அணிகளாக இப்போது நியூசிலாந்து, பங்களாதேஷ், இலங்கை போன்ற 3 அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு இன்னும் நிறைய போட்டிகள் இருப்பதால் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்புகள் குறைந்த அணியாக இங்கிலாந்து, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளை கருதலாம். இந்த பட்டியலை நீங்கள் இப்பொழுது அவதானித்துக் கொண்டிருப்பீர்கள் திரையிலே. இந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அடுத்து ஒவ்வொரு அணிகளுக்கும் இருக்கின்ற போட்டிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இந்தியாவுக்கு இன்னும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2 போட்டிகள் சொந்த மைதானத்தில், நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3 போட்டிகள் இந்தியாவிலே வைத்து, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 5 போட்டிகள் ஆஸ்திரேலியாவிலே வைத்து. எனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக போட்டிகள் அவர்களுக்கு சவாலாக இருந்தாலும் 5 போட்டிகள் சொந்த மைதானத்தில் இருந்த காரணத்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 7 போட்டிகள், இதில் 5 போட்டிகள் இந்திய அணிக்கு எதிராக சொந்த மைதானத்திலாக இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக அந்த காரணத்தால் சவால் இருக்கு. அதுபோல 2 போட்டிகள் இலங்கைக்கு எதிராக இலங்கையிலே வைத்து. நியூசிலாந்துக்கு இன்னும் இருக்கின்ற போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கைக்கு எதிராக 2 போட்டிகள் காலியிலே, இந்தியாவுக்கு எதிராக 3 போட்டிகள் இந்தியாவிலே, அதுபோல இங்கிலாந்துக்கு எதிராக 3 போட்டிகள் தான் அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை. ஆனால் இங்கிலாந்து சொந்த மைதானத்திலே தான் அந்த 3 போட்டிகள். ஆனால் இங்கிலாந்துக்கு எதிராக. பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு எதிராக 2 போட்டிகள் இந்தியாவிலே வைத்து, அதைத் தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2 போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலே வைத்து, இது மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2 போட்டிகள் அவர்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கும். அந்த 2 பங்களாதேஷிலே. இலங்கைக்கு நியூசிலாந்துக்கு எதிராக 2 போட்டிகள் காலி மைதானத்தில், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2 போட்டிகள் தென்னாப்பிரிக்காவிலே. அது பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதுபோல் ஆஸ்திரேலியாவை இலங்கை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிலே வைத்து மலர் நினைவுகள் வரக்கூடும். இப்போது இந்த அணிகளுக்கு இருக்கின்ற வாய்ப்பு விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா 68.52 புள்ளிகளோடு அவர்களுக்கான வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. 10 போட்டிகள் இன்னும் எஞ்சி இருக்கின்றன அவர்களுக்கு. இந்த 10 போட்டிகள் தான் இப்போது இந்த பட்டியலில் இருக்கின்ற எல்லா அணிகளிலும் அதிகமான போட்டிகளை கையிலே வைத்திருக்கின்ற அணிகள். அவர்களுக்கு 60 புள்ளிகளுக்கு மேலே இதை வைத்துக் கொள்ள தேவை ஒன்று இருக்கிறது. ஆனால் 2023ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஆடுவதற்கு இந்தியா தெரிவு செய்யப்பட்ட வேளையில் அவர்களது சதவீத புள்ளிகள் இருந்தது 58.8. இந்தியா சராசரியாக இது தெரிவாவதற்கு 63 இல்லாவிட்டால் 64 புள்ளிகளை எடுப்பதாக இருந்தால் அவர்கள் 5 வெற்றிகளையும் ஒரு வெற்றி தோல்வியற்ற முடிவையும் இந்த 10 போட்டிகளில் பெற்றுக் கொண்டால் போதும். 5 வெற்றிகள் கட்டாயமாக தேவைப்படும். 6 வெற்றிகளை பெற்றால் அவர்கள் 64.03 ஆக இங்கே இருப்பார்கள். வேறு எந்த அணியும் அவர்களை முந்த முடியாமல் இருக்கும். அடுத்த வாய்ப்புடைய அணியாக இருக்கின்ற ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் 62.5% புள்ளிகளோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் இந்தியாவுக்கு எதிராகவும் இலங்கைக்கு எதிராகவும் 2 தொடர்கள். இப்போது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இன்னும் 47 புள்ளிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன தங்களுடைய சராசரி 60க்கு மேலே கொண்டு வருவது. இந்த புள்ளிகளை அவர்கள் 4 வெற்றிகளோடு பெற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் 3 வெற்றிகள் 3 வெற்றி தோல்வியற்ற முடிவுகளோடு அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இது அவர்களுக்கு வாய்ப்பான ஒன்று விடயமாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவும் இலங்கையும் அவர்களுக்கு வழங்க போன்ற சவாலை பற்றி எங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த 2 அணிகளுமே பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவை. நியூசிலாந்து இப்போது 50 புள்ளிகளோடு இருக்கிறது. அவர்களுக்கு இலங்கைக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக, இங்கிலாந்துக்கு எதிராக 3 சவாலான போட்டிகள் இங்கே இருக்கின்றன. இதில் அவர்களுக்கு 96 புள்ளிகள் முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு போட்டியிலும் 12 புள்ளிகளாக பார்க்கும்போது 96 புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம். இதிலே 65 புள்ளிகளையாவது எடுத்தால்தான் அவர்களால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய முதல் 2 அணிகளில் ஒன்றாக இருக்க முடியும். இது நியூசிலாந்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சவாலாக இருக்கும். அவர்களுக்கு இருக்கின்ற போட்டிகள், அதுபோல் அவர்களுக்கு இருக்கின்ற போட்டியாளர்களை பொறுத்தவரை. பங்களாதேஷ் ஆச்சரியத்தை கொடுத்தார்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 2 வெற்றிகள் வாய்ப்பே இல்லாத அணியாக இருந்த அந்த அணிக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது காண்பித்திருக்கிறது. ஆனால் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா வரும்போது அவர்கள் தெரிவுமாகலாம், இலகுவாக தோற்று போகலாம் என்ற நிலை இருக்கு. இப்போது பங்களாதேஷுக்கு 6 போட்டிகள் இருக்கின்றன. இதிலே 6 போட்டிகளில் 4வது வென்றால் தான் அவர்களது புள்ளிகளை 56% கொண்டு வர முடியும். சவால் தான், சிரமம் தான். ஆனால் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை. இப்போது இலங்கை எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்ற அண்மையில் இங்கிலாந்துக்கு ஆச்சரியம் கொடுத்த இலங்கையை பொறுத்தவரையில் 42.86 என்ற சராசரி புள்ளிகள் இப்பொழுது கையிலே இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற 6 போட்டிகளையும் வென்றால் அசைக்க முடியாது எந்த அணியானாலும் 69.23 அவர்களது சராசரி புள்ளி மாறும். இது நிச்சயமாக அவர்களை இறுதிப் போட்டிக்கு கொண்டு செல்லும். ஆனால் இந்த 6லே நியூசிலாந்துக்கு எதிராக 2 போட்டிகள் சரி காலியிலே அதை வெல்வோம் என்று வைப்போம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2 போட்டிகள் தென்னாப்பிரிக்காவிலே வைத்து அந்த 2 மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 2 போட்டிகள், அந்த போட்டிகள் எங்களுக்கு சாதகமான மைதானங்களில் இடம்பெற்றாலும் ஆஸ்திரேலியா இறுதி வரை போராடும். அவர்கள் இப்போது நடப்பு டெஸ்ட் சாம்பியன்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இந்த 6லே 5 போட்டிகளை வந்தால்தான் அவர்களுக்கு நிச்சயமாக இறுதிப் போட்டிக்கான உறுதி வாய்ப்பு இருக்கும். 61.54 என்ற சராசரியாக வைத்திருக்கும். 6லே 4 இலங்கையில் இடம்பெறவிருப்பதன் காரணமாக அவர்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இதனால் ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் இலங்கை ரசிகர்கள் இருந்தாலும் 5 போட்டிகளையாவது வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு தான் ஜெயசூரிய பயிற்சி வைக்கின்ற இப்போதைய இலங்கை, தனஞ்சடி சில்வாவின் தலைமையிலான இலங்கை அடுத்த கட்டத்தை நோக்கப் போகும். இங்கிலாந்து எப்படி அடி வாங்கியது? இப்போது இங்கிலாந்தின் புள்ளிகள் 42.19.
பாகிஸ்தானுக்கு எதிராக 3 போட்டிகள், அந்த 3 பாகிஸ்தானிலே. நியூசிலாந்துக்கு எதிராக 3 போட்டிகள், அந்த 3 நியூசிலாந்திலே. இதுதான் அவர்களுக்கு சவால். எனவே 60% புள்ளிகளை இங்கே எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இந்த 6 போட்டிகளையும் வென்றால் 57.95 தான் அவர்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். எனவே இதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு சவால். காரணம், அவர்கள் ஏற்கனவே 13 போட்டிகளில் தோற்றுவிட்டார்கள் பல போட்டிகள். எனவே இந்தியா இப்போது அதிகமான போட்டிகளை வென்று, ஆஸ்திரேலியாவும் அதிகமான போட்டிகளை வென்றால் இந்த 57.95 6 போட்டிகளை வென்றாலும் இங்கிலாந்துக்கு புள்ளிகள் காணாமல் போகும். இங்கிலாந்து 5 போட்டிகளை மட்டும் வென்று ஒரு போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை பெற்றுக் கொண்டாலும் 54.92 மாறும். அப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தொடர்ந்து தோற்க வேண்டும் என்று இங்கிலாந்து விரும்பும். அந்த தோல்விகளில் இலங்கையும் பங்களாதேஷும் நியூசிலாந்து முந்திக் கொண்டால் இங்கிலாந்தின் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இங்கிலாந்துக்கு இப்பொழுது வெற்றி வாய்ப்புகள், இல்லாவிட்டால் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக சிரமமாக மாறியிருக்கின்றன. பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளை நாங்கள் தள்ளி வைத்து விடலாம். காரணம், பாகிஸ்தானின் சராசரி போட்டிகள் 19.05 இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் 18.52. அந்த 2 அணிகளும் கிட்டத்தட்ட வாய்ப்புகளை இப்போது இழந்திருக்கின்ற அணிகளாக இருக்கிறது. கிரேட்டர் நொய்டா, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சரித்திரபூர்வமான முதலாவது போட்டி. உலகத்தில் 124வது டெஸ்ட் மைதானம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு காத்திருந்த எங்களுக்கு 2 நாட்களும் மழை பெய்யாமல் இருந்தும், ஒரு துளி மழை கூட விடாமல் இருந்தும் போட்டி நடைபெறவில்லை என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். உலகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் சபை, மிகப்பெரிய பணக்கார சபை, அந்த சபையினால் ஒரு மைதான வடிகால் அமைப்பை சரியான முறையில் உருவாக்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் புதிய மைதானம் ஒன்றை அறிமுகப்படுத்துகிறோம் என்று வரும்போது எவ்வளவு கவனமாக இருந்திருக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஏமாற்றமாக ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. நியூசிலாந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருந்தது. ஆனால் ஒன்று, இந்த போட்டி எந்த விதத்திலும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு புள்ளிகளை தராது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இடம்பெறுகின்ற முதல் போட்டி தங்களது 100% வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருந்த நியூசிலாந்துக்கு ஒரு டெஸ்ட் போட்டி நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைக்கிறது. அதுவும் சொந்த மைதானமாக தாங்கள் கொள்ளக்கூடிய மைதானம் ஒன்றில் போட்டி தங்களுக்கு சாதகமான தன்மை இருக்கிறது என்று நம்பி வந்த ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். நாளைய தினமாவது போட்டி இடம்பெறும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. பெரிய அளவில் வசதிகளும் கிடையாது என்று சொல்லி அங்கே மைதான பராமரிப்பாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்திய கிரிக்கெட் சபை இதை பற்றியெல்லாம் நோக்க வேண்டியிருக்கும். காரணம், பெரிய மைதானங்கள், IPL போட்டிகள், அதுபோல பிக் 3யில் ஒருவர் என்று சொல்லி மட்டும் தாங்கள் கருதி கொள்ளாமல் மைதான வடிகால் அமைப்பு போன்ற பிரச்சனைகளையும் சரியான முறையில் கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறது. கால்பந்தர் போட்டிகளை பொறுத்தவரையில் அண்மை காலமாக இலங்கை தொடர்ச்சியாக வீழ்ந்து வந்திருக்கு. இலங்கையின் நிலை இப்பொழுது படுமோசம். 205வது தரநிலையில் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கைக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் கூட அதை பெரிதாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இலங்கையின் கிரிக்கெட் அணி போல அண்மை காலத்தில் கம்போடிய அணியை இலங்கை அணி சந்தித்திருந்தது ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான முதல் சுற்று தகுதிகான் போட்டியில். அது இலங்கையிலே இடம்பெற்ற போட்டி. கொழும்பிலே இடம்பெற்ற போட்டியில் கோல்கள் எதுவும் பெறப்படவில்லை. இதையடுத்து கம்போடியாவில் இன்றைய நாளில் இடம்பெற்ற 3. இலங்கையின் அண்மைக்கால கால்பந்தாட்ட வளர்ச்சியில் வெளிநாடுகளில் பிறந்து வெளிநாட்டு களங்களுக்கு ஆடி வருகின்ற பல்வேறு இலங்கை வீரர்கள், புலம்பெயர் இளைஞர்களின் புதல்வர்கள் ஆகியோர் மிகச் சிறப்பான முறையில் அண்மை காலமாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நாளில் அவ்வாறாக இடம்பெற்ற போட்டி ஒன்றில் இலங்கை அணி கம்போடிய அணியை வீழ்த்தியிருக்கிறது. சமநிலையில் போட்டி முடிவடைந்த பிறகு பெனால்டி அடிப்படையில் இலங்கை அணி 6-4 என்று வெற்றி பெற்று இப்பொழுது 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறுகின்றது. எனவே இந்த வெற்றி உண்மையில் கொண்டாடப்படக்கூடிய வெற்றியாக இப்பொழுது மாறியிருக்கிறது. 2ஆம் சுற்றுக்கு இலங்கை தகுதி பெற்றிருப்பது மிகச் சிறப்பு. அங்கே கம்போடியாவில் உள்ள இலங்கை ரசிகர்கள் பல பேரும் இலங்கைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து மிக கோலாகலமான வெற்றிக்கான காரணமாக அமைந்திருக்கின்றார்கள். சந்தோஷமாக இந்த வெற்றி கொண்டாடக்கூடிய ஒன்று. இப்பொழுது இலங்கையின் கால்பந்து அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும் என்ற நிலை ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் இந்த வெற்றி நிச்சயமாக கொண்டாடக்கூடிய ஒன்று. 205ஆம் தரநிலையில் இருக்கிறது இலங்கை. ஆசியாவிலே மிக மோசமான நிலையில் இருப்பது இப்போது இலங்கை. இந்த வெற்றி, அதுபோல இதற்கு முதல் இடம்பெற்ற வெற்றி தோல்வியற்ற முடிவாகியன இலங்கைக்கு மேலே 204ஆம் இடத்தில் இருக்கின்ற குவாம் என்ற சிறிய தேசத்தை இலங்கை தாண்டக்கூடும். இலங்கைக்கு கீழே இருக்கிற நாடுகளை பொறுத்தவரையில் டர்க்ஸ் அண்ட் கைகோஸ் ஐலண்ட், பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலண்ட்ஸ், US வெர்ஜின் ஐலண்ட்ஸ், ஆங்குவிலா, சான் மரினோ, எரிட்ரியா இன்னும் தரப்படுத்தல் நிலையில் உள்வாங்கப்படவில்லை. இந்த அணிகளுக்கு மேலேதான் இலங்கை இருக்கிறது. மற்ற அணிகள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் தான் வாழ்கின்றனர். இலங்கையின் மிக மோசமான, அவமானப்படக்கூடிய ஒரு தரப்படுத்த நிலை இது. இதிலிருந்து இலங்கை எப்போது மீளப் போகிறது என்பதுதான் பெரிய ஒரு கேள்வி. இந்த இடத்திலேதான் உங்களிடம் கேட்ட ஒரு கேள்விக்கு வருகிறேன். இலங்கை சர்வதேச கால்பந்து தரநிலையில் பெற்றுக்கொண்ட மிக உயரிய ஸ்தானம் எது என்று கேட்டது. அண்மை காலமாக 200க்கு மேலே இருந்து இலங்கையால் எழ முடியாமல் இருந்தது. கடைசியாக இலங்கை ஓரளவுக்கு உயர்வான நிலையை அடைந்ததாக 169ஆம் இடத்தில் இருந்தது. எப்போது 10 ஆண்டுகளுக்கு முதல் 2014ஆம் ஆண்டு. ஆனால் 1990களில் இலங்கை உயர்வான நிலையில் இருந்தது. தெற்காசிய நாடுகளில் கணிப்பிடக்கூடிய முதல் 2 நாடுகளில் ஒன்றாக இலங்கையும் இந்தியாவும் தான் முதல் 2 நாடுகளாக இருக்கு. இந்தியாவோடு போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. அந்த வேளையில் தான் இலங்கையின் மிகச்சிறந்த தரநிலை எட்டப்பட்டிருந்தது 1998ஆம் ஆண்டு. அப்போது 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கை 122ஆம் இடத்தில் இருந்தது. அதற்கு பிறகு எப்படிப்பட்ட வீழ்ச்சி பாருங்கள். 26 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையின் மிக மோசமான நிலை இந்த 205 அல்ல, 207ஆம் இடத்திலும் இலங்கை இருந்திருக்கிறது. எனவே இப்போதுதான் இலங்கை மீண்டும் முன்னேற ஆரம்பித்திருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வோம். தொடர்ந்து அவதானிக்க இருப்போம் இலங்கையின் கால்பந்தும் தொடர்ச்சியாக வளர்ச்சி பெறுகிறதா. எனவே 122 என்ற சரியான விடை உங்களில் யாராவது சொல்லியிருந்தால் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுங்கள்.
மீண்டும் சந்திப்போம். நாளை தினம் வருகின்ற காணொளியில் இன்னும் பல முக்கியமான விடயங்களை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கு. மறக்காமல் பத்தும் நிசங்கவின் வாழ்க்கை சரிதத்தை பாருங்கள். எங்கள் பல பேருக்கு நாங்கள் ஏன் எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எங்களுக்கு முன்னேற வழி இல்லையா, இதை தாண்டி எங்களால் வளர முடியாதா, நாங்கள் இப்படி ஏழையாக பிறந்தது இல்லாவிட்டால் இன்னும் வசதியாக பிறக்காதது எங்கள் குற்றமா என்று கேட்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முயற்சியில் முன்னேறலாம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த இளைஞர். மறக்காம காணொளியை பாருங்கள்.